அஸ்திரா எனப்படும் ஒரு லேகியம் தான். அனுபவம் மிக்க இந்த ஃபார்முலா வந்து ஆண்மை குறைவுக்கு வந்து மிக சிறந்த இடத்த வந்து வகிக்குது. நிறையா பேஷண்ட்டுகளுக்கு வந்து இதை வந்து கொடுத்துருக்கோம். ஆண்குறி தளர்ச்சியாக இருக்கிறது, ஆண்குறி துவண்டு போயிருக்கிறது, இதுக்கெல்லாம் வந்து இந்த அஸ்திரா அப்படிங்கிற லேகியம் வந்து இன்றைக்கி வந்து நல்ல பலனுள்ளதாக இருக்குது. இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா பூனைக்காளி விதை, அதே மாதிரி பூனைக்காளியோடைய அந்த பவுடர், அதே நேரத்தில் வந்து அஸ்வகந்தா, சதாவரி, அதே மாதிரி வந்து அந்த ஏலக்காய், அதே நேரத்தில் வந்து ஜாதிபத்திரி, லவங்கம், திப்பளி, நெய், வெல்லம், தேன் முதலிய பொருட்களை வந்து கலந்துருக்கிறாங்க. ஆமாம், இவைகள் எல்லாமே வந்து ட்ரெடிஷ்னலான முறையில் வந்து செய்கிறதுனால வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா நல்ல அதிகமான ஒரு வீரியத்தன்மையாகவும் ஒரு பொட்டன்ஷியலாகவும் இருக்கிறதுனால வந்து இது வந்து நம்ம வந்து எல்லாரும் இதை வந்து பயன்படுத்தலாம். அதே நேரத்தில் ஒரு தகுதி வாய்ந்த ஆயுர்வேத சித்த மருத்துவர்களுடைய ஆலோசனையின் பேரில் வந்து நம்ம வந்து அதை வந்து பயன்படுத்துகிறது வந்து நல்லது. எந்த மருந்துனாலும் நீங்கள் பக்கத்தில் உள்ள இதில் வந்து இது பண்ணிக்கிறங்க. அதே நேரத்தில் வந்து இது வந்து ஓடிசியாக கூட நீங்கள் பயன்படுத்தலாம், தவறு வந்து கிடையாது. ஃபுட் சப்ளிமெண்ட்டாக கூட இது வந்து இது பண்ணிக்கிறலாம், சரிங்களா? அதே நேரத்தில் இது வந்து எந்த அளவுக்கு எப்படி பயன்படுத்துறதுன்னு கேட்டிங்கன்னா ஏறத்தாழ 5 கிராம் அளவுக்கும் குறையாமல், சரிங்களா? சிலவங்க சிறுநெல்லிக்கு அந்த மாதிரி சின்ன உருண்டை அப்படிலாம் இதாகாது. நல்லா 5 கிராம் அளவு போல், அதாவது பெருநெல்லிக்கு அளவு போல் எடுத்துக்கிறோங்க. அதுக்கும் குறையாமல் எடுத்துக்கிறோங்க. இல்லைன்னா ஒரு டீஸ்பூன் டேபிள் ஸ்பூன் அந்த அளவுக்கும் குறையாமல் நீங்கள் எடுத்துக்கிட்டு பசும் பாலோடு நீங்கள் வந்து தினசரி காலை இரவு இந்த மாதிரியான இதுகளில் வந்து எடுத்துக்கொள்ளலாம்.